இதுக்கு முன்னாடி கேழ்வரகு அதாவது கேப்பையை கழுவுன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? கேப்பையை கழுவுறதுக்கு எதுக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு? கழுவுனா போதாதா? அப்படி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கேழ்வரகை 7லேருந்து 8 தடவை கழுவ வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா அதில் இந்த மாதிரி தவிடு மாதிரி ஒரு லேயர் கழுவும் போது வரும். அந்த லேயர் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். குழந்தைங்களுக்கெல்லாம் ராகி கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த தவிடோட சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு செரிமானத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நல்லா கழுவி தான் கொடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. முளைக்கட்டின கேழ்வரகு மாவும் நம்ம பவல் ஃபுட்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். நம்ம ப்ரிப்பரேஷன் அப்போது கழுவும் போது எடுத்த வீடியோ தான் இது. டோட்டலாக 7 to 8 ரவுண்ட்ஸ் கிட்ட கழுவுவோம். 1 கிலோ கேப்பையை கழுவுறது சாதாரண விஷயந்தான். ஆனால் நம்ம பல்காக ரெடி பண்ணும்போது அரவுண்ட் 10 to 15 கேஜிஸ் கேப்பையை கழுவும் போது இட் டுக்ஸ் மச் டைம். ஒவ்வொரு வீடியோ கிளிப்லையும் எத்தனாவது ரவுண்டு வாஷ் பண்ணுறேன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியோட கலர் அண்ட் அந்த தவிடு மாதிரி மிதக்கிற லேயர் வந்து குறையிறத விசிபிளாக பார்க்கலாம் நீங்கள். நம்மகிட்ட முளைக்கட்டின கேப்ப மாவு வாங்குகிற நிறைய பேர் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து மஸ்ட்டு ஃபாலோடு ஒன் நம்ம பவல் ஃபுட்ஸில். ப்ராடக்டை சேல் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை எந்த அளவுக்கு தரமானதாகவும் சுத்தமானதாகவும் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோன்றது தான் முக்கியம். நிறைய பேர் எங்கிட்ட கேப்ப மாவுக்கு எதுக்குங்க இவ்வளோ ப்ரைஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு எங்களோட எஃபர்ட் அண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் நாங்கள் அதை க்ளீன் பண்ணுறதுலையும் ஸ்ப்ரவுட் பண்ணுறதுலையும். ஸோ நம்மளோட க்ளீன் அண்ட் ஹெல்தி ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளாருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுமா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.